ஹலோ மக்களே! இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ஒரு பெங்காலி ஸ்டைல்ல ஒரு சூப்பரான ஃபிஷ் கறி. அந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம பேஜ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. அந்த ஃபிஷ் கறி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுல்ல 2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம். அது கூடவே ஒரு 1/2 மூடி தேங்காய் போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஊற வச்சுருங்க. இந்த ஃபிஷ் கறியில நான் வந்து முருங்கைக்காயும், உருளைக்கிழங்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபிஷ் கறிக்காக நான் வந்து பாம்ப்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது வவ்வா மீன். அந்த ஃபிஷ்ஷை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு, ஒரு ரவுண்ட் ஸ்லைஸா வந்து போட்டு எடுத்துக்கங்க. அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணி, இது கூட இப்போ மசாலா போட்டு லைட்டா ஒரு ஃப்ரை பண்ண போறோம். அதுக்காக கொஞ்சமா சால்ட்டு, தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் இது கூட வந்து கொஞ்சமா இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் போல் ஓரமா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பேன்ல கொஞ்சமா கடுகு எண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை வந்து ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. அதே ஆயிலில் உருளைக்கிழங்கையும் கொஞ்சம் போட்டு அப்படியே லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துங்க. இந்த ஃபிஷ் கறி வந்து எனக்கு வந்து முன்னாடி இருந்த ஹோட்டலில் வந்து பிஸ்வஜித்ஸ் அப்படின்ற ஒரு ஷெஃப் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக கடுகு ஆயில், கொஞ்சமாக கடுகு, சீரகம், கலோஞ்சி சீடும் போட்டு, கலோஞ்சி சீட்னா ஒன்றும் இல்லைங்க, வெங்காய விதையை தான் வந்து கலோஞ்சி அப்படின்னுவாங்க ஹிந்தியில். அதையெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக பச்சை மிளகா சாப் பண்ணி போட்டுங்க. அது கூடயே கொஞ்சம் இடித்து வச்ச பூண்டையும் போட்டு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை போட்டு நல்லா சாத்தே. ஆனியன் நல்லா வெல் சாத்தே ஆனதுக்கப்புறமா சாப் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோவையும் போட்டு நல்லா சாத்தே பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்காயை போட்டு அது கூட சேர்த்து வதக்குங்க. அதெல்லாம் ஒரு 10% குக் ஆனதுக்கப்புறம் அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூளும், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு 1/4 ஸ்பூன் போல் சீரகத்தூள் இது எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா சாத்தே பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு அது கூட கொஞ்சமாக உப்பை வந்து ஆட் பண்ணிங்க. நம்ம ஆல்ரெடி கடுகு, சீரகம், வெந்தயம், தேங்காயெல்லாம் போட்டு ஊற வச்சில்ல, அதை வந்து தண்ணி ஊற்றி அதை வந்து தேங்காய் பால் மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து அதில் வந்து ஆட் பண்ணிங்க. அது கூடவே நம்ம உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணி வச்சில்ல, அதையும் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. இதெல்லாம் கொதித்து வர சொல்லியே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடச்சிரும். அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டாக அந்த கிரேவி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை வந்து இதில் ஆட் பண்ணி சும்மா லைட்டாக ஒரு கிண்டிட்டு ஒரே ஒரு லெமனை புழிஞ்சு விட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு இறக்கி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா வேறு லெவல் தான். ஆக்சுவலாக நானே வந்து இந்த சீ ஃபுட் ஃபிஷ் எல்லாம் வந்து சாப்பிடவே மாட்டேன். நான் இதுக்கு முன்னாடி இருந்த ஹோட்டலில் நான் பண்ணி தரேன் அப்படின்ட்டு அந்த ஷெஃப் வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா அந்த ரெசிபியை வந்து நான் கற்றுக்கிட்டு இப்போ இந்த ரெசிபி உங்களுக்காக கொடுத்துருக்கேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.